பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாண்டா மகனே, நாட்டுக்கோழி போடுறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாந்துட்டோம்டா. முன்னாடி ஒரு மீம் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு படம். ஆக்சுவலா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜெயிலர் எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கப்புறமா வந்து இந்த படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கூலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரிய பெரிய கேரக்டர்ஸ கொண்டு வந்துட்டு, அவங்களுக்கு ஒரு மாஸ் சீன் குடுத்து, படத்த ஓட்டிறலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாகுபலி எடுத்துக்கோங்க. பாகுபலியில நம்ம சத்யராஜ் சார் வந்து, ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து இங்கலாம் பெரிய ஸ்டார்ஸ். ஓகேவா? நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்கலாம். நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்கள கூட்டிட்டு போனாங்க. பாகுபலி நடிக்க வைக்கிறதுக்கு. எப்படி நடிக்க வச்சிருந்தாங்க? எப்படி கேரக்டர் குடுத்திருந்தாங்க? ஓகேவா? ஸோ வெறும் மாஸ் சீன் மட்டும் குடுத்துட்டு அனுப்பி விட்டாங்களா? இல்ல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சத்யராஜ் சார வந்து மைண்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க கட்டப்பாவா. இவங்களையும் ஞாபகம் வச்சுப்பீங்க. ரம்யா கிருஷ்ணன் மேடமையும் ஞாபகம் வச்சுப்பீங்க. யாருக்கு அடுத்து? இவருக்கு பிரபாஸுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுப்பீங்க. மைண்ட்ல இருக்கும். ஓகேவா? அதுபோல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் எடுத்துக்கோங்க. விக்ரம்ல மலையாள ஆக்டர கூட்டு வந்தீங்க. ஃபகத் ஃபாசில வேற இண்டஸ்ட்ரியிலேருந்து கூட்டு வந்தீங்க. எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க? இதே டைரக்டர் தான் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ரோல் வந்து ஞாபகம் இருக்கும். ஓகே இவரு வராரு, இவரு பண்றாரு. ஓகே வெயிட்டேஜ் குடுத்துருந்தாங்க. இப்ப இதுவே நீங்க ஜெயலலிதா எடுத்துக்கோங்க. மோகன்லால கூட்டு வந்தீங்க. ஏன் மோகன்லால் வேணும் அங்க? ரீசன் ஏன்? அந்த ரோல் கேரக்டர் ரோல் வேற யாரு கூட பண்ணியிருக்கலாம். ஹெல்ப் பண்ணணும். ரஜினிக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க பெரிய ஆளு. வேற யாரு கூட வச்சிருக்கலாமே. அதே மாரி சிவராஜ்குமார். ஏன் கூட்டு வரீங்க? ரீசன் இவருக்கு ஹெல்ப் பண்ணணும். இவர் தப்பு பண்ணியிருந்தாங்க. இவர் ஜெயிலரா இருக்கும்போது தப்பு பண்ணியிருந்தாங்க. திருத்துறாங்க ஜாக்கி ஷெராஃப். இவர் திருந்திட்டாங்க. எல்லாருமே திருந்திட்டாங்க. இப்ப இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்படின்னும்போது இவங்க 3 பேருமே வந்து அவங்கவங்க இண்டஸ்ட்ரியில பெரிய ஆட்கள். ஓகேவா? கூட்டிட்டு வந்து கேரக்டர வந்து பயங்கரமா குடுக்கணும். அவங்க கன்ஃபார்ம் அவங்க வந்தாலே ஸ்க்ரீன்ல வந்து விசில் அடிக்குவாங்க. அவங்கவங்க ஃபேன்ஸ் வந்து கொண்டாட தான் செய்வாங்க. ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே பிடிக்கும். ஏன்னா அவங்க ஸ்டார்ஸ். பட் இப்ப கட்டப்பா வந்து எப்படி ரோல் போய் குடுத்துருக்காங்களோ, சத்யராஜுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. பெரிய ஆக்டர் அவரு. ஓகேவா? ஸோ அந்த மாரி வந்து கேரக்டர் வந்து நல்லா குடுக்கணும். கூட்டிட்டு போறாங்க அப்டின்னா வந்து பயங்கரமா குடுக்கணும். நம்ம கூட்டிட்டு வந்துட்டு கேரக்டரே அவங்களுக்கு குடுக்குறது இல்ல. சும்மா ஒரு மாஸ் சீன்க்காக வராரு, நடந்து வராங்க. க்ளோஸ் அப் ஷாட்டு, லாங் ஷாட்டு, மியூசிக்கு அத வச்சு விட்டு ஒரு பில்டப் சீனு அவ்வளோதானா முடிஞ்சு போயிடுச்சா? அப்டி இல்ல. கூட்டிட்டு வரீங்க அப்டின்னா வந்து நல்ல கேரக்டர் குடுக்கணும். எனக்கு ஜெயலலிதா அப்படிதான் இருந்துச்சு. ஏன்? இவங்க இல்லாம வேற யாரும் பண்ண முடியாதா அந்த ரோலு? பண்ணியிருக்கலாமே. ஆக்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு மாஸ் வேணும், உங்களுக்கு அந்தந்த இண்டஸ்ட்ரியில ஹிட் ஆகணும் அப்படின்றதையும் இவங்க 3 பேரும் யூஸ் பண்றீங்க. அதே போல தான் இந்த இடத்துலயும் எனக்கு தெரிஞ்சு ஷௌபின் ரோல் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் எப்படியோ அதே மாரி ஷௌபின் ரோல் நல்லா இருந்துச்சு. யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நான் நடுவுல ஸ்பாய்லர் பண்ண விரும்பல நானு. ஸோ அந்த மாரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு உபேந்திரா அவரு எதுக்கு? பாவம் எவ்வளோ பெரிய டைரக்டரு, ஒரு நல்ல டெக்னீஷியன் அவரு. அவர கூட்டிட்டு வந்துட்டு, நீங்க ஏன் இந்த ரோல் வந்து வேற யாரும் பண்ண முடியாதா? இவரு தான் பண்ணணுமா? அதுக்கப்புறம் இவர கூட விடுங்க. நாகார்ஜுன். நாகார்ஜுன கூட்டிட்டு வந்துட்டு ரூத்லெஸ் வில்லன் அப்டின்ட்டு, எனக்கு ஷௌபினே வந்து சூப்பரா இருந்துச்சு. நாகார்ஜுன் அவர கூட்டு வந்து ஏன் இப்படி யூஸ் பண்ணணும்? ஏன் நாகார்ஜுனா ரோல வந்து வேற யாராவது வில்லன் கூட பண்ணியிருக்கலாமே. ஏன் லியோல சஞ்சய் தத் பண்ண மாரி இருந்துச்சு எனக்கு. லியோலயாச்சும் ஒரு வெறும் சஞ்சய் தத் தான். விஜய் இருந்தாரு. அவங்க 2 பேருக்குள்ள நல்லா ஒரு வாட்டி பார்க்கலாம் அந்த படத்த ஃபுல்லா. அவ்வளோதான். ஓகேவா? அந்த மாரி நல்லா முடிஞ்சுச்சு. நாகார்ஜுனா வந்து பெரிய ஆள்ப்பா. எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த படம் ஞாபகம் இல்ல டக்குன்னு. அந்த நரம்பெல்லாம் இங்க வரும். அந்த படம் ஞாபகம் இல்ல. அந்த படம்லாம் பார்த்துட்டு ஹி இஸ் லைக் ஒரு கரிஸ்மேட்டிக் ஹீரோ. ஸோ அவர நீங்க ரூத்லெஸ் வில்லனா காட்டுறீங்க அப்டின்னா வந்து, அதுக்கான வெயிட்டேஜ் இருக்கணும் படத்துல. ரொம்ப பாவமா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. நாகார்ஜுனா பார்க்கும்போது. அதுபோல நெக்ஸ்ட்டு உபேந்திரா சொல்லியாச்சா? நெக்ஸ்ட் வேற யாரு? அவ்வளோதான் நெனைக்கிறேன். நெறைய ஸ்டார்ஸ் இந்த மாரி சத்யராஜ் சாரும் பாவம். நிஜமாவே ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் சிவாஜியே ஒத்துட்டு இருந்திருக்கலாம். அந்த வில்லன் ரோலு. ஃபுல்லா வந்தாரு வில்லன். ஒரு கேரக்டராச்சும் இருந்துச்சு. ஓகே ஏன் இப்படி பண்றான்? என்ன பண்றான்னு. இவரு பாவம் நிஜமாவே என்ன தெரியுமா சொல்ல வரேன்? இவங்க வந்து வராங்க. சத்யராஜ் வராரு. நாகார்ஜுனா வராங்க. சிவராஜ்குமார் வராரு. ஜெயிலர்ல. ஜாக்கி ஷெராஃப் வராங்க. மோகன்லால் வராங்க அப்டின்னா, தேர் ஷுட் பி எ வெயிட்டேஜ் ஆஃப் தட் கேரக்டர். ஃபகத் ஃபாசில் வராருன்னா, ஃபகத் ஃபாசில் வெயிட் இருந்துச்சு. விக்ரம்ல ஃபுல்லா வெயிட்டேஜ் இருந்துச்சு. அந்த மாரி இவங்களுக்கு என்ன வெயிட்டேஜ்? ஏன் வராங்க? ஏன் வராங்கன்னா, இவரு வந்து இது பண்ணாங்க. ஜெயிலர்ல இருக்கும்போது ஜெயிலுக்குள்ள இருந்தாங்க. அவங்க திருத்துனாரு இவரு. அதனால வராங்கன்னா, எனக்கு கட்டப்பா ரோல் இருந்துச்சுல்ல, பாகுபலில. இங்கேருந்து கூட்டிட்டு போய் கட்டப்பா அப்டின்ற எல்லாருக்கும் மைண்ட்ல பேன் இண்டியா ரீச் ஆச்சு. இப்போ
நீங்க பேன் இண்டியா ஏம் பண்ணி எடுக்குறீங்க அப்படின்னா, இந்த பேன் இண்டியா ஸ்டார்ஸ் இவங்கலாம் ஸ்டார்ஸ வச்சுட்டு என்ன என்ன காட்டுனீங்க? சிம்பிள். இப்போ உபேந்திர சார கூட்டு போயிருக்கீங்க. கூட்டு போய் என்ன ரோல் இருந்துச்சு? கூலி. இவரு கூட சேர்ந்து வேலை செய்ற கூலி. இவரு விசில் அடிச்சோனே மேலேருந்து குதிச்சு வராரு. அவ்வளோதான். இதுக்கு வேற யாரும் பண்ண முடியாது அந்த ரோலு. ரஜினி கூட இப்போ பாஷா எடுத்துக்கிட்டீங்க. பாஷால எல்லாருமே வந்து பழைய ஆக்டர் தான். கனகராஜ்லாம் இருந்தாரு. ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் இருந்தாங்க. அவங்கள வச்சு தானே மாஸ் குடுத்துருந்தாங்க பாஷா. சின்ன வயசுல யாரும் விசில் அடிச்சு பார்த்தோம்ல. ஏன் நார்மல் ரோல்ஸ் தான். பாஷா கூப்பிட்ட உடனே எல்லாரும் கண் அசைவுல அடிக்கும்போது எல்லாரும் ஆட்டோக்குள்ள போயிடுவாரு அவரு. அவர் பீடா வைக்கிற போயிருவாரு. யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அமைதியா அழுவாங்க. வெறியில இருப்பாங்க. கிளாஸ் உடைப்பாரு. பாஷா ரோல்ல. அந்த மாரி ரோல் தான் இந்த 19 கூலியும். அந்த ரோல் வேற ரோல் பண்ணியிருக்கலாமே. உபேந்திரா சார் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. வேற யாராவது பண்ணியிருக்கலாம். வெயிட்டேஜ் என்ன? உபேந்திரா சார கூட்டு வரீங்கன்னா என்ன வெயிட்டேஜ்? சௌபின் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே. ஏதோ நல்லா குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. நாகார்ஜுனா சாருக்கு இல்ல. உபேந்திரா சாருக்கு இல்ல. அப்புறம் வேற யாரும் வந்தாங்க மறந்து போயிடுச்சு எனக்கு. ஸோ இந்த மாரி ஸ்ருதி ஹாசன் சரி ஓகே. ஸ்ருதி ஹாசன் கூட அவ்வளோ பெரிய ஸ்டார் இல்ல. ஓகே அந்த ரோல் குடுத்துருக்காங்க. பண்ணட்டும் ஸ்ருதி ஹாசன். ஓகே. பட் எனக்கு உபேந்திரா சார் ஆகட்டும் சரி, சத்யராஜ் சார் ஆகட்டும் சரி, அதுக்கப்புறமா நாகார்ஜுனா இவங்கலாம் டிசப்பாயின்ட்மென்ட் தான் எனக்கு. பெரிய பெரிய அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்ப்பா அவங்க. அவங்கள கூட்டு வந்து நீங்க குடுக்குறீங்கன்னா வந்து பெரிய ரோலா குடுக்கணும். அவங்களுக்கு அவங்க இல்லன்னா அது பண்ண முடியாதுடா யாராலயும் அப்படின்ற மாரி இருக்கணும். சத்யராஜ் சார் ரோல வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாமே. ஒரு பெரிய ஆக்டருக்கு பதிலா ஒரு நல்ல ஆக்டர் கூட்டு வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நாகார்ஜுனா பதில் வேற யாராவது வில்லன் நீங்க கூட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பண்ணுவாங்க. உபேந்திரா சாருக்கு பதிலா வேற யாராவது கூட்டு வந்தீங்க பண்ணிக்கலாம். அவங்கலாம் பெரிய ஸ்டாரு. அவங்கள கூட்டு வந்து ஏன் நீங்க வேஸ்ட் பண்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எனக்கு வந்து கட்டப்பா எப்படி இருந்துச்சோ, அந்த மாரி இங்கேருந்து கூட்டு போய் கட்டப்பா அப்படின்னு ஒரு ரோல் குடுத்தாங்கல்ல. அந்த மாரி இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். உபேந்திரா சார கூட்டு போனாங்கப்பா. தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து உபேந்திரா சார கூட்டு போனாங்க. இந்த மாரி ஒரு ரோல் குடுத்துருக்காங்க. ஜெயிலர்ல உபேந்திரா சார வந்து சிவராஜ்குமார வந்து கூட்டு போனாங்க. இந்த மாரி ஒரு ரோல் குடுத்துருக்காங்க. மலையாள இண்டஸ்ட்ரிக்கு வந்து மோகன்லால கூட்டு வந்தாங்க. இங்க கூட்டு வந்தாங்க. இந்த மாரி ஒரு ரோல் குடுத்துருக்காங்க. அப்படின்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு இதாகுதுல்ல. அங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரிலேருந்து வந்து கூட்டு போயி ஒரு நல்ல ரோல் குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் 2 பேர் ஆர்டிஸ்ட்டுக்கு. ரம்யா கிருஷ்ணன் மேடம் ஆகட்டும் சரி, கட்டப்பா ஆகட்டும் சரி. நம்மளால ஏன் பண்ண முடியல? வெறும் கூட்டு வந்து மாஸ் சீன் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்றது. அந்த மாரி தான் இருந்துச்சு. ஃபுல் படமும் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஷௌபின் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். ஃபுல்லா இருந்துச்சு. ஷௌபின் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. மத்தபடி மீதி எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, நிஜமாவே ரொம்ப பாவமா இருந்துச்சு எனக்கு. ஜெயிலர்லயும் அப்படிதான் இருந்துச்சு. இதுலயும் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து வேற யார் கூட பண்ணியிருக்கலாமே. இவங்க தான் பண்ணோன்னு இல்ல. வேற யார் கூட பண்ணியிருக்கலாம். இங்க நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாரையுமே யூஸ் பண்ணி, ரிலீஸ் பண்ணி, அங்கருந்து வெளிய ஒரு ஸ்டார் எடுத்துட்டு வந்துட்டு, அத நல்லா யூஸ் பண்ணணும் அந்த ஸ்டார. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரோலெக்ஸ் மாரி ஒரு இத குடுக்கணும்னு நெனச்சு, சூர்யா சாருக்கு எப்படி ரோலெக்ஸ் மாரி ஒரு கேரக்டர் குடுக்கணும்னு நெனச்சு, பாவம் நிஜமாவே அமீர் கான். நிஜமாவே பாவம். அவர கூட்டு வந்து, இங்க ஒரு கேரக்டர் குடுத்து, அட்லீஸ்ட் ரோலெக்ஸ் மாரியாச்சு அந்த மாஸா இருந்துச்சு அப்டின்னா, இல்ல. பாவம் நிஜமாவே போயிட்டு சார் பீடி புடிச்சிட்டு இருக்காரு அவரு கூட சேர்ந்து. நிஜமாவே பாவமா இருந்துச்சு. அது பாவம் நிஜமாவே பாவம். ஏன்னா, அவ்ளோ பெரிய ஆர்டிஸ்ட்ட கூட்டு வந்து ரஜினி சாரே சொன்னாரு. இந்த மாரி 2 வருஷம் எடுத்துப்பாரு ஸ்கிரிப்ட்க்கு அப்டின்ட்டு. பட் இங்க என்ன நடந்தது? கூட்டிட்டு வந்து அவர பீடி புடிக்க வச்சுட்டு இருக்கீங்க. மாஸாவே இல்ல. ரோலெக்ஸ் மாரியே இல்ல இது. ரோலெக்ஸ் கேரக்டர் மாரி கூட்டணும்னு நெனச்சு, இங்க வந்து மொக்க பண்ணிட்டாங்க. இதுல சேவியர் யாரு அப்டின்னா, யாரு காப்பாத்துனது இந்த படத்த ஃபுல்லா உட்கார வச்சு பார்க்க முடிஞ்சது அப்டின்னா, ஒன்லி மேன் அனிருத். பேக்கிரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒரே பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் ஷௌபின். இவங்க 2 பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுல்லா நல்லா இருந்த மாரி ஃபீலா இருந்துச்சு. இது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.